அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்கள் இருக்க இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக லேட் ஆயிடுச்சு. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு மொட்டை போட வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் காலையிலேயே எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே வந்து மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிடுவாங்க. அதுதான் அங்கே பழக்கம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவளுக்கும் மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொங்கல் அரிசி பருப்பு எல்லாம் வெந்துட்டு இருக்க நேரத்தில் நான் கோயிலை சுற்றி வந்துட்டு ஒரு சில கேப்சர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கோயிலில் வந்து பெண்கள் வந்து உள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு வந்து அதுதான் வழக்கமும் கூட. குட்டி குழந்தை அப்படின்னாலே அது வந்து உள்ளே போகக்கூடாது. ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போய் வந்து சாமியை வழிபடணும். பெண்கள் வந்து வெளியவே வந்து தீபம் போடுறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே போட்டுப்போம். சாமிக்கு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து கொஞ்சம் நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. அங்கேயும் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு கருப்பணசாமி கோயிலும் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் 2 பக்கமும் உடச்சிட்டு என்னோட நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து இன்னொரு கோயிலும் இருக்குது, நீலியம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப விசேஷமான கோயில். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு 2 பொங்கல் வைப்போம். 2 பொங்கல் வச்சு நாங்கள் ஆடு அடைச்சிருக்க இடத்துல வந்துட்டு சாமிக்கு வந்து படையலை போட்டு ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கணும், அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாக வாங்கணும் அப்படின்னு வந்து சாமியை வணங்கிட்டு அன்னைக்கு வந்து 8:30 போலவே டின்னர் முடிச்சாச்சு.